அடுத்ததாக சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு ஜென்மத்துல கேது வர, அங்கேருந்து 7ஆம் இடத்துல ராகு, லாபத்துல குரு வர. அதாவது நிறைய இந்த கொஞ்ச நாளாவே சிம்ம ராசிக்கு வந்து கொஞ்சம் வருஷ காலங்களா கொஞ்சம் 8ல சனியை விட்டியே. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆறுதலா குரு பகவான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? போன வருஷம் கடகராசிக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்ப சிம்ம ராசிக்கு இருக்கும். ஏன்னா கடகத்துக்கு இதே தான். 8ல சனி இருந்தார், லாபத்துல குரு இருந்தார். இவங்களுக்கு வந்து ராகு கேத்து ஒரு சேவிங் கிரேஸ் மாதிரி இருந்தாங்க கடகத்துக்கு. இப்போ சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்து கேத்து வரார். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேத்து வரும்பொழுது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புகள் இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ ஏற்கனவே ஒரு சோரியாசிஸ் மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது அதிகரிக்கலாம். ஏன்னா கேத்து எப்போவுமே தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதி. அப்போ சிம்மத்தில் அதுவும் ஒரு பகை வீட்டில் வந்து அவர் இருக்காரு அப்படிங்கும் பொழுது நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் அவர் வந்து ட்ரபிள் பண்ண தான் செய்வார். அண்ட் 7ஆம் இடத்துல ராகு, 8ல் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு கணவன் மனைவி உறவோ அல்லது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கோ சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும். இப்போ கல்யாணம் பண்ணலாமா சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. பட் இன் ஜென்ரல் ஒரு 7ல் ராகு 8ல் சனி இருக்கும் பொழுது தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஸோ அது நம்ம வந்து எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான். அண்ட் குரு பகவான் வந்து லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஹையர் ஆஃபீஷியல்ஸோட சண்டை இருந்திருக்கலாம், ஆஃபீஸில் வந்து டீம்மேட்ஸோட சண்டை இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த சினாரியோ எல்லாம் மாறும். லாபத்தில் குரு பகவான் வரும் பொழுது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும். இல்லை நம்மளை போட்டு இம்சை பண்ண பாஸ் வந்து வேற எங்கேயாவது அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாம். ஸோ நமக்கு குரு பகவானால ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் உங்களுடைய சேலரியாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கலாம் அடுத்த வருஷம் உனக்கு இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொன்னவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குரு லாபத்தில் வரும்பொழுது இன்க்ரிமெண்ட் இருக்கும். பென்ஷனர்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு போனஸ் மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாவது நமக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது வரும். 12ஆம் இடத்துல ஒரு 2 மாத காலம் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். இந்த கேத்துனாலேயும் வரலாம், சனி பகவானாலேயும் வரலாம். ஸோ சிம்மராசிக்காரர்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த அஷ்டம சனியில் உங்களுடைய ஆஃபீஸ்லாம் ஏதாவது முக்கியமாக டாக்குமெண்ட் சைன் பண்ண, அதுவும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு பெரிய போஸ்டில் இருக்கீங்க, உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 10 தடவை செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க. தேவையில்லாத வழக்குகள், தேவையில்லாத நம்மளுக்கு பிரச்சனைகள் மற்றவர்களால் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டம சனி அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது 2 மாத காலம் குரு வேற 12ல் வரும்போது இந்த பிரச்சனைகள் வரலாம். அப்போது என்ன விஷயத்தில் நமக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சில ஒரு பகைமையையும் அங்கே கொடுக்கலாம். அப்போ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒன்று. அண்ட் சிம்மராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நவகிரகத்துக்கு போய் விளக்கேற்றுங்க. இப்போ நவகிரகத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் உண்டு, அர்ச்சனை பண்ணலாமா, அதுக்கு தேங்காய் உடைக்கணுமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. நவகிரகங்கள் வந்து எப்பொழுதுமே பிரதிநிதிகள் தான், இறைவனினுடைய பிரதிநிதிகள். அதனால் நீங்கள் போய் கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றுறதோ இல்லை பிரதட்சணம் பண்ணுறதோ வலம் வருவதோ தான் முக்கியமே தவிர நீங்கள் தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நவகிரக கோயிலுக்குள்ளே போயிட்டு விநாயகரை பாருங்கள், நவகிரக வழிபாடு பண்ணுங்கள், அது எந்த ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேத்து குரு சனி இவர்களினுடைய அந்த சுழற்சியில் வந்து நவகிரக வழிபாடு ரொம்ப சிறந்தது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு நவகிரக ஸ்தலங்களுக்கு 9 கிரகங்களுக்கும் சேர்ந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம். நவதிருப்பதி போயிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த வீரியத்தை வந்து கம்மி பண்ணும். நிச்சயமாக மதுரையில கூடல் அழகர் சன்னதிக்கும் போகலாம். ஏன்னா நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ ஸ்தலம், திவ்ய தேசம்ல அங்க போகலாம். ஆமா, கண்டிப்பா.
நிச்சயமாக ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா மேம், இப்போ இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷ காலம், இப்போ அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. இப்போ இந்த காலகட்டத்துல இந்த 1.5 வருஷத்துல சிம்ம லக்னத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்கும். ஸோ அந்த குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் பெற்றோர்களோ இல்ல தாத்தா பாட்டியோ பண்ணணும்? கேத்துக்கு வந்து எப்பவுமே விநாயகர் தான் அதிபதி. அதனால டெய்லியே பிள்ளையாருக்கு வந்து நீங்க அருகம்புல் அர்ச்சனை பண்ணலாம். நிறைய விநாயகருக்குன்னு க்ஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா? ஸோ திருவலஞ்சுழி ரொம்ப நல்லது. அதனால ஸ்வேத விநாயகரங்க திருவலஞ்சுழி போயிட்டு இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா கிரகநிலைகள் வந்து நம்ம ஏற்கனவே சுபதினத்துல சொல்லியிருந்தோம் இல்லையா? காலசர்ப்ப தோஷமா தான் இப்ப பிறக்கிற பசங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு 25 வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு ஜாதகத்தை எடுத்து போகும்போது பொருத்தம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மே 10ஆம் தேதி வரைக்கும் காலசர்ப்ப தோஷமா தான் இருந்தது. ராகு கேதுக்குள்ளதான் எல்லா கிரகமும் இருந்தது. இப்ப திருப்பி மே 20ஆம் தேதி ஆரம்பிக்கும். 20 ஆரம்பிச்சு ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த குழந்தைங்க இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப எப்படியும் நம்ம வந்து ஒரு 2-3 வருஷ கேப்ல தான் பார்ப்போம். இந்த வருடம் இப்போ 2025 இந்த மே மாசம்லாம் பிறந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிறது கஷ்டமா இருக்கும். இப்போ 90s கிட்ஸ் மாதிரி தான்.